எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த பதிவில் நான் சொல்ல போகிற செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் லாக்கர் எந்த திசையை நோக்கி வைக்க வேண்டும் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். பணம் புழங்கக்கூடிய இடம் இல்லையா லாக்கர், அது நல்ல இடத்துல இருக்கணும் இல்லையா, எந்த திசையை நோக்கி இருக்கணும் அப்படின்னெல்லாம் ஒரு சாஸ்திரம், அதாவது வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை தெளிவுபடுத்தணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. இப்படி வாஸ்து சாஸ்திரங்கள், அப்புறம் ஜோதிடம், மந்திரங்கள், பூஜைகள் இவைகளை பற்றியெல்லாம் பேசும் பொழுது சிலர் மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இது மூட நம்பிக்கை கிடையாது, மூத்தோர்கள் நம்பிக்கை. நம்முடைய மூத்தோர்கள் எல்லாம் அப்படி வாழ்ந்திருக்காங்க, இப்படி செஞ்சால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாக அனுபவபூர்வமாக கண்ட உண்மைகளைத்தான் பார்த்திங்கன்னா சாஸ்திரமாகவும் நம்முடைய வாழ்க்கை முறையில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப பயமுறுத்தக்கூடிய விஷயங்களாக ஒரு சிலர் சொல்லுவாங்களே ஒழிய அப்படி கிடையாது. நடைமுறைக்கு ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து அனுபவ ரீதியாக கண்ட விஷயங்களை தான் சாஸ்திரங்கள் அப்படின்ற பேரில் சொல்லியிருக்காங்க. அதை பிற்காலத்தில் நம்மளும் சாஸ்திரம்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்கோம். நடைமுறைக்கு சாத்தியப்படாத விஷயங்கள் எதுவுமே சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு வராது, அதுதான் உண்மை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். பணத்தை இரட்டிப்பாக்கும் கண்ணாடியை நம்ம லாக்கரில், பணம் புழங்கும் இடத்துல, நகை புழங்கும் இடத்துல வச்சோன்னா அது எதிரொலித்து திரும்ப உள்ளேயே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருந்தேன். அதெல்லாம் ஒரு சிலர் ஏற்றுக்கிறீங்க. இப்போ இந்த விஞ்ஞான காலத்தில் நிறைய பேர் விஞ்ஞானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. படித்த நீங்களே இப்படி சொல்லலாமா அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. நியாயமான கேள்வி தான். ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது மூட நம்பிக்கை கிடையாது. நம்ம முன்னவர்கள் வாழ்ந்தவர்கள் சொல்லியிருக்காங்க இப்படி வச்சா இப்படி இருக்கும் அப்படின்னு. இன்னொன்று, சீனர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸில் எங்கேயோ போயிட்டு விஞ்ஞானத்தில் ரொம்ப வளர்ந்து நிற்கிறாங்க. அதே சமயத்தில் இது போன்ற நம்ம பாரம்பரிய, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய விஷயங்கள் எல்லாம் அவங்க இன்றைக்கும் கடைபிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி அவர்கள் அந்த பாரம்பரிய விஷயத்தை விடாப்பிடியாக அதை பின்பற்றி வருகின்ற காரணத்தினால தான் அவங்களுடைய உழைப்பு அதிகமாகி பார்த்திங்கன்னா வெற்றி மேலே வெற்றி கண்டுகிட்டு வர்றாங்க. அதுதான் உண்மை. விஞ்ஞானம் முன்னேறிடுச்சுன்ற காரணத்துக்காக நம்ம அம்மாவை போய் சித்தின்னு கூப்பிட முடியுமா, இல்லை அத்தைன்னு கூப்பிட முடியுமா? அதை ஏற்றுக்க முடியுமா? அம்மா தானே. அதே போல தான் எல்லாமே பாரம்பரியமாக இருக்கக்கூடியதை மாற்றவே முடியாது. இதில் இப்படி வேணால் சொல்லலாம், நம்ம அதையே முழுசாக நம்பிக்கிட்டு உழைக்காமல் அப்படியே சும்மா உட்காரக்கூடாது, அது சொல்கிறது நியாயம். அப்படி உழைத்தும் நமக்கு சரியான பலன்கள் கிடைக்காத காரணத்தினால தான் அது எதனால் கிடைக்கல அப்படின்றத கொஞ்சம் ஆராயும் பொழுது நம்ம வான சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம் இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பூஜை புனஸ்காரங்கள் செய்தால் சரியாகும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வருது. உண்மையிலேயே இப்படியெல்லாம் செய்து நிறைய பேருக்கு சரியான காரணத்தினால தான் இது சரி இப்படி செஞ்சால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு காலங்காலமாக பின்பற்றிக்கிட்டு வர்றாங்க. எப்படி நம்ம திருப்பதிக்கு போனால் ஒரு திருப்பம் கிடைக்கும், ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மை, சத்தியமான உண்மை. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் கூட அது அனுபவ ரீதியாக அனுபவிச்சிருக்கேன். இப்போது இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவங்களுக்காக சொல்கிறேன். திருப்பதிக்கு போயிட்டு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்பட்டிருக்கு. இந்த வாஸ்து சாஸ்திரத்தை கூட புதுசாக இப்போ வந்தவங்களில் யாரும் உருவாக்கலை. நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூதங்களை அடிப்படையாக வைத்து இங்கே அடுப்பு இருக்கணும், இங்கே தண்ணி இருக்கணும், கிணறு வெட்டணும், இந்த இடத்துல காற்று நல்லா வெளிச்சம் நல்லா வரும், அதனால் இந்த இடத்துல ஜன்னல் வைக்கணும், இது போன்ற விஷயங்களை அந்த பஞ்சபூதங்களை அடிப்படையாக வைத்து தான் வீடு பார்த்து கட்டினாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிராமத்தில் அப்படி தான் கட்டிக்கிட்டு வர்றாங்க. ஈசானி மூலையில் அப்படி வைக்கக்கூடாது, இது அக்னி மூலை இப்படி இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அதனால் மூட நம்பிக்கை என்று நினைக்கிறவங்க இது போன்ற பதிவுகளை பார்ப்பதை தவிர்க்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருந்துடணும். இப்போ இந்த லாக்கர், அதாவது பணம் மற்றும் நகைகள் புழங்கக்கூடிய பீரோ, லாக்கர் இல்லை செல்ஃப் எதுவாக இருந்தாலும் எந்த இடத்துல வைக்கணும் வீட்டில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தென்மேற்கு திசையில் வைக்கணும். இதில் ரொம்ப சுலபமாக சொல்லணுன்னா, பீரோவுடைய முதுகு பக்கம் தெற்கு திசையை நோக்கி வச்சிடணும். கதவு திறக்கிறது பார்த்திங்கன்னா வடக்கு திசையை நோக்கி வச்சோன்னா, வட திசை எப்போவுமே குபேரனுக்கு உரியது இல்லையா, அதனால் வட திசையை நோக்கி நம்ம கதவு திறக்கிற மாதிரி வச்சு பணம் புழங்கிட்டோ இல்லை நகைகளை புழங்கணுன்னா நிச்சயமாக ரொம்ப நல்லது.
கடந்த பதிவில் பீரோ லாக்கர் கதவில் கண்ணாடி ஒட்டுங்க அப்படின்னு சொன்னதில் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். பீரோவை திறக்கிறோம் இல்லையா, அந்த கதவு அதை விட்டுருங்க. நீங்கள் உள்ளே ஒரு சின்ன லாக்கர் இருக்கும், அதில் தான் பணத்தையும் நகைகளையும் வைப்போம், சேஃப்டி லாக்கர்னு சொல்லுவோம். அதை நீங்கள் திறந்த உடனே உள்பக்கமாக கண்ணாடியை ஒட்டுங்க, இல்லாட்டி மாட்டி வச்சுருங்க. அப்புறம் நம்ம அது லாக் பண்ணிடுவோம். அப்போது உள்ளே இருக்கக்கூடிய பணமும் இந்த நகைகளும் பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடியில் எதிரொலித்து திரும்ப உள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். அதுதான் கான்செப்ட். எதிரொலித்து திரும்ப உள்ளேயே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா செலவாகாது அப்படின்றது நம்முடைய முன்னோர்கள் நம்பிக்கை. இரட்டிப்பாகும்னு சொல்லுவாங்க பணம் எல்லாம். அப்படி அந்த கண்ணாடியில் எதிரொலித்து உள்ளேயே போகும், பணம் இரட்டிப்பாகும், செலவு குறையும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நம்பியிருக்காங்க, கடைப்பிடித்துக்கிட்டு வந்திருக்காங்க. அதை நான் சொல்லியிருந்தேன். சிலருக்கு புரியல, அதனால தான் திரும்பவும் நான் சொல்கிறேன். சரி, இன்றைக்கி இந்த பதிவில் நான் சொன்ன செய்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.